ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ப்ராபபிலிட்டி அண்ட் ரேண்டம் ப்ராசஸில் யூனிட் 2ல ஜாயிண்ட் ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் பார்க்க போகிறோம். இப்போ கொடுத்துருக்கிற கொஷின் வந்து எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் இஸ் ஈக்குவல் டு கே இன்ட்டு எக்ஸ் ஒய் இ பவர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர்னு கொடுத்துருக்குறாங்க. அடுத்து வந்து எக்ஸ் அண்ட் ஒய் வந்து இண்டிபெண்ட்டாக இருக்குன்னு ஒரு ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது எப்படி சால்வ் பண்ணலாம்னா, இங்கே கேன்னு ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இதுக்கான ஃபார்முலா வந்து மைனஸ் இன்ஃபினிட்டி டு ப்ளஸ் இன்ஃபினிட்டி அண்ட் மைனஸ் இன்ஃபினிட்டி ப்ளஸ் இன்ஃபினிட்டி எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் டிஒய் டிஎக்ஸ் ஈக்குவல் டு 1. இதுதான் நமக்கு ஃபார்முலா. சப்போஸ் நமக்கு வந்து கே வேல்யூ இங்கே இல்லாத டைரெக்டாக எக்ஸ் ஒய் இ பவர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் இருந்துச்சுன்னா ஈக்குவல் டு 1 போட தேவையில்லை. ஸோ நார்மலாக நமக்கு கால்குலேட் பண்ணிட்டு வந்திருக்கலாம். நெக்ஸ்ட் வந்து எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ நம்ம சப்ஸ்டிட் பண்ணிட்டாங்க. எக்ஸ் ஒய் இ பவர் மைனஸ் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். ஸோ நமக்கு வந்து லிமிட் வந்து எக்ஸ் வந்து கிரேட்டர் தேன் 0ன்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ வந்து ஒரு ஒரு ஆக்சிஸில் நடுவில் வந்து 0 இருக்குது. ஸோ 0க்கு கிரேட்டராக இருந்துச்சுன்னா இங்கே என்ன இருக்கும்? ப்ளஸ் இன்ஃபினிட்டி தானே இருக்கும். ஸோ அதுதான் இங்கே 0 டு ப்ளஸ் இன்ஃபினிட்டி. அதே மாதிரி தான் ஒய் கிரேட்டர் தென் 0னா 0லேருந்து மேலே. ஸோ ஒரு லிமிட்டே சொல்லலை. ஸோ அதனால இன்ஃபினிட் போட்டுக்கிறோம். ஸோ அதனால தான் இங்கே 0 டு இன்ஃபினிட்டி வந்திருக்கு. ஸோ கே இன்ட்டு எக்ஸ் ஒய் இ பவர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் டிஒய் டிஎக்ஸ் ஈக்குவல் டு 1. நெக்ஸ்ட் வந்து இன்டகிரேஷன் நார்மல் இன்டகிரேஷன் தான் பண்ண போகிறோம். அடுத்து வந்து இந்த இ பவர் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் நம்ம தனியாக பிரித்து எழுதிக்கிறாங்க. இ பவர் ஆஃப் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு இ பவர் ஆஃப் மைனஸ் ஒய் ஸ்கொயர். ஸோ ஒய் இன்டகிரேஷன்லாம் தனியாகவும் அண்ட் எக்ஸ் இன்டகிரேஷன்லாம் தனியாகவும் எழுதியிருக்கிறாங்க. அண்ட் கான்ஸ்டன்ட் டேர்மை வெளி காமனாக எடுத்துட்டாங்க. ஸோ நமக்கு வந்து ஒரு ஃபார்முலா இருக்குது. எக்ஸ் இன்ட்டு இ பவர் ஆஃப் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயரை இன்டகிரேஷன் பண்ணக்குள்ள 0 டு இன்ஃபினிட்டி அப்போ நமக்கு 1/2 வேல்யூ வரணும். நமக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. அந்த ஃபார்முலா தான் நம்ம இங்கே 1/2 இங்கே சப்ஸ்டிட் பண்ணியிருக்கிறோம். ஸோ நம்ம கே அதே மாதிரி தான் எக்ஸுக்கும் 1/2 ஒய்க்கும் ஒய் இன்ட்டு இ பவர் ஆஃப் மைனஸ் ஒய் ஸ்கொயருக்கு இன்டகிரேஷன் 0 டு இன்ஃபினிட்டி இருக்குல்ல 1/2. ஸோ 1/2 இன்ட்டு 1/2 1/4. ஸோ 4 வந்து இங்கே டினாமினேட்டர் இருக்குது. அந்த சைடு போக்குள்ள மல்டிப்ளிகேஷன் ஆகும். ஸோ கே இஸ் ஈக்குவல் டு 4. நெக்ஸ்ட் வந்து எக்ஸ் அண்ட் ஒய் வந்து இண்டிபெண்ட்டாக இருக்கான்னு ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. இண்டிபெண்ட்டாக இருக்க ஃபார்முலா வந்து இதுதான். எஃப் ஆஃப் எக்ஸ் ஒய் எஃப் ஆஃப் எக்ஸ் டாட் எஃப் ஆஃப் ஒய் இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் ஒய். இப்போ நம்ம வந்து எஃப் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ மைனஸ் இன்ஃபினிட்டி ப்ளஸ் இன்ஃபினிட்டி எஃப் ஆஃப் எக்ஸ் ஒய் டிஒய். ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷனில் எஃப் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிக்க இதுதான் ஃபார்முலா. ஸோ லிமிட் வந்து ஒய் கிரேட்டர் தென் 0ன்னு சொல்லிட்டாங்க. ஸோ 0 டு இன்ஃபினிட்டி ஒய்யை பொறுத்து நம்ம இன்டகிரேஷன் பண்ணுறோம். ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் ஒய் வந்து ஃபார்முலா என்னது? கே இன்ட்டு எக்ஸ் ஒய் இ பவர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். கொடுத்துருக்கிற கொஷினை இங்கே சப்ஸ்டிட் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம ஒய்யை பொறுத்து இன்டகிரேஷன் பண்ணுறதுனால எக்ஸு இந்த கான்ஸ்டன்ட் டேர்ம்ஸ்லாம் வெளியே எடுத்துடுறாங்க. ஸோ 4x இ பவர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். ஸோ இ பவர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயரை தனித்தனியாக பிரித்து இங்கே எழுதியிருக்கிறாங்க. ஸோ 0 டு இன்ஃபினிட்டி ஒய் இன்ட்டு இ பவர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் டிஒய். ஸோ அதே ஃபார்முலா தான். ஒய் இன்ட்டு இ பவர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் இன்டகிரேஷன் பண்ணக்குள்ளே நமக்கு 1/2 வரும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுதான் 1/2. ஸோ இந்த 2 அண்ட் இந்த 4 வந்து கேன்சல் ஆகினா 2 இன்ட்டு இ பவர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். சிமிலராக நமக்கு ஒய்க்கும் இதே மாதிரி பண்ணக்குள்ள இந்த எக்ஸுக்கு பதிலாக இங்கே ஒய் வந்துடும். 2 இன்ட்டு ஒய் இன்ட்டு இ பவர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் வென் லிமிட் எக்ஸ் கிரேட்டர் தென் 0 அண்ட் ஒய் கிரேட்டர் தென் 0. இப்போ ஃபார்முலாவில் எஃப் ஆஃப் எக்ஸ் டாட் எஃப் ஆஃப் ஒய் இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய். நம்ம இப்போ எஃப் ஆஃப் எக்ஸும் கண்டுபிடிச்சிட்டோம், எஃப் ஆஃப் ஒய்யும் கண்டுபிடிச்சிட்டோம். ரெண்டு இப்போ மல்டிபிள் பண்ணுறோம். இப்போ மல்டிபிள் பண்ணக்குள்ள நமக்கு வந்து 4 இன்ட்டு எக்ஸ் ஒய் இ பவர் ஆஃப் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். இங்கே இ பவர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு இ பவர் மைனஸ் ஒய் ஸ்கொயரை இ வந்து காமனாக எடுத்துகிட்டு மைனஸ் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். இது எப்படி இண்டிபெண்ட்டாக இருக்குன்னு சொல்லணும்னா, இப்போ வந்து எஃப் ஆஃப் எக்ஸ் கொடுத்துக்கிற கொஷினை கான்ஸ்டன்ட் வேல்யூ கண்டுபிடிச்சி இங்கே சப்ஸ்டிட் பண்ணக்குள்ள கொடுத்துக்கிற கொஷின் கரெக்டாக வரணும். ஸோ அதுதான் இது 4xy இ பவர் ஆஃப் மைனஸை
எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர். ஸோ கொடுத்துருக்கிற கொஸ்டின் வந்து இங்கே வந்திருக்கான்னு பார்க்கணும் இப்போ. கே இன்ட்டு கேக்கு பதிலாக நம்ம 4 சப்ஸ்டியூட் பண்ணுறாங்க. 4 இன்ட்டு எக்ஸ் ஒய் இ பவர் ஆஃப் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். ஸோ கொடுத்துருக்க கொஸ்டின் கரெக்டாக இங்கே வந்திருக்கு. ஸோ அப்போ எக்ஸ் அண்ட் ஒய் வந்து இண்டிபெண்ட்னு சொல்லிட்டாங்க. தேங்க்யூ.